இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூக்கையூர் போய்கிட்டுருக்கோம். திருச்செந்தூர் போகிற வழியில் சாயல்குடி அப்படின்ற ஊரில் மூக்கையூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊரில் போயிட்டு கடற்கரையை பார்த்துட்டு சின்ன சின்ன பிளேஸாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு காமிச்சிட்டு போகணுன்னு தான் போகிற வழியில் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு தான். நாய்ஸ் எப்படி கேட்குன்னு தெரில, எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டேன். நேற்று ஒரு டைம் நான் செக் பண்ணிவிட்டு தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதில் நாய்ஸ் எப்படி கேட்குது என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ இப்போ நம்ம வந்து சாயல்குடி இப்போ போய் சாயல்குடியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 2 or 3 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் இருக்குது மூக்கையூர் அப்படின்ற ஒரு ஊர். ஸோ மூக்கையூர் அப்படின்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கடற்கரை பீச் இருக்குது. லோக்கலில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பீச் அங்கே சும்மா நார்மலாக ஈவினிங் டைமில் ஆள் இருப்பாங்க, மார்னிங் டைமில் ஆள் இருப்பாங்க. துறைமுகம் ஒரு சின்ன துறைமுகம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போட்டுக்கிட்டு எல்லாமே வந்து மீன்லாம் இறக்காது. குறிப்பாக சொல்லணும்னா உங்கள் மீனவன் அண்ணா அவரோட பிளேஸ், அந்த பிளேஸ் அங்கே அவங்க போகிற வழியில் தான் அவரோட அந்த மீன் மார்க்கெட்டு அவரோட கடை இருக்குதுன்னு நினைக்கிறேன். போகிற வழியில் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு நாய்ஸ் கேட்குது என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாய்ஸ் ஏதாவது கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனிமேல் வர்ற வீடியோ எல்லாம் பெர்ஃபெக்டாக போடுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏன் இந்த ட்ரிப்பை எடுத்தோன்னு சொல்லிட்டா, எனக்கு ஜென்ரலாகவே எனக்கு மோட்டோ விளாகிங் அப்படின்னா அது தனி இன்ட்ரெஸ்ட். ஏன்னா எவ்வளவு தான் கஷ்டம் இருந்தாலும் நம்ம பைக்கில் போகும்போது எல்லாத்தையுமே நம்ம மறந்துடுவோம். புது இடங்கள், புது மனிதர்கள் அப்படின்னு நிறைய இடங்கள் நம்ம வந்து சந்திக்க போகிறோம். ஸோ அதுக்கு இதுதான் நான் அதுக்கு ஏன்டா ஃபஸ்ட்டு நீ திருச்செந்தூர் போகிற அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து முருகன் அப்படின்ற கடவுள் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சகோ. ஸோ முதல்ல அவரை வேண்டிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம ராமேஸ்வரம் டு நம்ம வந்துட்டு திருச்செந்தூர் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து வேறு லெவலில் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, சின்ன சின்ன சந்தோஷங்கள் அவ்வளோதான். லைஃப்பில் இவ்வளோ நாள் இருந்தோம் அப்படின்லாம் இல்லை சகோ. இவ்வளோ நாள் இருந்ததில் நம்மளுக்கு என்ன தெரியும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு இது. ஆனால் உண்மையிலே நீங்கள் வந்தீங்கன்னா வேறு லெவலில் ஃபீல் கொடுக்கும். மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ என்னோட சைடு மிரர் பார்த்தீங்கன்னா மலையில் நின்றுக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து உடஞ்சிருச்சு சகோ. ரைட் சைடு பார்த்துட்டு நம்ம வண்டி ஓட்டாமல் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கேண்டா லெஃப்ட் சைடு கண்ணாடி மடக்குன்னு நினைக்காதீங்க. ரெண்டும் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நம்ம இண்டிகேட்டர் மாற்றி போட்டு தான் நம்ம போகிற மாதிரி சூழ்நிலை வரும். உடஞ்ச மிரர் நம்ம பேக்கில் தான் இருக்குது. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த இது மட்டும்தான் உடஞ்சிருக்கு. அதனால சின்னதாக பெவிக்கு போட்டு ஒட்டிடலான்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோஸ் எப்படி வருதுன்னு தெரியல. நல்லா தான் வரும்னு நான் நம்புகிறேன். நல்லா ஆக்சுவலி 2 நாள் நேற்று அதுக்கு முந்தின நாள் சரியான மழை ராம்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ நான் இந்த மலையில் தான் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நம்மளோட பேக்கில் இருக்குது. ஸோ நான் இந்த பேக் எடுத்து நான் பின்னாடி போட்டுக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குது. ஸோ ரெடி. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. நிறையா மக்கள்கிட்ட போய் சந்திக்கணுன்ற ஒரு சந்தோஷத்தோடு நான் போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ மோட்டோ விளாகிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சகோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு வந்து எது இருக்கோ இல்லையோ நம்மளுக்கு வந்து ஹெல்மெட்டு, கேமரா, மைக்கு அது வந்து கன்ஃபார்ம் வேணும். ஹெல்மெட் வந்து நீங்கள் நார்மலாகவே ஜென்ரலாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணியே ஆகணும். ஹெல்மெட் நீங்கள் சின்ன இடத்துக்கு போனாலும் சரி ஹெல்மெட் இல்லாமல் தயவு செஞ்சு போயிடாதீங்க சகோ. ஏன்னா நமக்குன்னு சொல்லிட்டு நம்ம பைக் எடுத்துகிட்டு வெளியில் போனாலே நம்மளோட அம்மாவோ அப்பாவோ எல்லோரும் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதை மனசில் வச்சு நம்ம சேஃபாக ரைட் பண்ணணும். நம்ம நல்லா போனாலும் எதுக்கு வர்றவங்க எப்படி வர்றாங்கன்னு கண்டிப்பாக தெரியாது. அதனால் வந்து ரொம்ப சேஃபாக போகணும். அதுக்கு வந்து நீங்கள் ஹெல்மெட் வந்து மஸ்ட்டு. கூட கொஞ்சம் காஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு நல்ல ஒரு ஹெல்மெட்டாக வாங்கி மாட்டிக்கோங்க சகோ. அதுதான் வந்துட்டு நான் அவங்கள்ட்ட வந்து ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது. நம்ம ரைட் முடிச்சுட்டு நம்ம திருப்பி நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறோம்.
ஸோ எனக்கு வந்து ஜென்ரலாகவே எனக்கு ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் பைக்கில்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பைக்குனாலே யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ கிளைமேட்டு மழை வர்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மூக்கையூர் கடற்கரை ஓடுறதுனால அங்கே எனக்கு தெரிஞ்சு மழை வர அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் சுகம். ஸோ என்கிட்ட வெறும் என்ன சொல்கிறது, இன்னும் ஒரு 256 அந்த மெமரி கார்டு வந்து நான் வாங்கணுன்ட்டு இருக்கிறேன். நம்ம கட் பண்ணி போட முடியாது இல்லையா? அவங்களுக்கு வந்து போகிற இடத்த உங்களுக்கு நான் தெளிவாக காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம போகிற இடம், விளாக் பண்ணுற இடம், நிறையா மக்கள்கிட்ட பேசுகிறது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ மோட்டோ விளாக்கிங் அதனால எனக்கு அந்த கேமரா மாற்றிட்டு அப்படியே நம்ம பைக்கில் போகும்போது அது வேறு லெவல் ஃபீல் கொடுக்கும் சார். எனக்கு உண்மையிலேயே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, வார்த்தைகளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி நம்ம வந்து ஸ்கூலு, காலேஜு இந்த மாதிரி இடத்துல போகும்போது நம்ம கொஞ்சம் ஸ்பீடை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சின்ன பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வெளியில் வரும்போது நம்ம வேகமாக போய் ஏதாவது ஒன்றுனா, சப்போஸ் ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கும் கஷ்டம், நம்மளுக்கும் கஷ்டம் அதனால் நம்ம வந்து ஸ்லோவாக போய் தான் ஆகணும். அந்த மாதிரி இடங்களில் நம்மளுக்கு வந்து இந்த ஆடு, மாடு, டாக்கு இந்த மாதிரி வர்ற இடத்துல நம்ம வந்து நான் சொல்லி வாய்மூடலாம் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அது என்ன யோசிக்குதுன்னு நம்மளாலேயே புரிஞ்சிக்க முடியாது. அதனால் ஸ்லோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அதையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, வாயில்லா ஜீவன்கள் இல்லையா? அதனால் அப்படி தான் பண்ணி ஆகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜில்லுன்னு ஆகுது, மழை வரும்னு நினைக்கிறேன். என்கிட்ட வந்து அந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸ் கூட இல்லை கேமராவுக்கு மாட்டுறதுக்கு. சப்போஸ் நான் வந்துட்டு மழை வந்துட்டா கேமரா கலட்டி நான் வைக்கிற மாதிரி தான் வரும். ரொம்ப 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 கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் ஆக்சுவலி நம்ம வந்து சாயல்குடி வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ போகிறது ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள சிட்டிக்குள்ளே போய் தான் நம்ம போய் ஆகணும். உங்களோட சேர்ந்து நானும் பயணிக்கிறேன். நம்ம சிட்டிக்குள்ளே ரொம்ப ஸ்லோவாக போகணும். ஸோ சாயல்குடி வந்துருச்சு இதை தான் சாயல்குடி சிட்டி. நம்ம ரொம்ப சேஃபாக தான் போய் ரைட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. சிட்டிக்குள்ளே தான் சின்ன சின்ன பசங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க கண்டிப்பாக உள்ளே வரும். அதனால் நம்ம பார்த்து கொஞ்சம் சேஃபாக போய் ஆகணும். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு மூக்கையூர் தான் இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். போகிற ஃபஸ்ட்டு பிளேஸ் அந்த பிளேஸ் ஃபஸ்ட்டு ராமேஸ்வரத்துலேருந்து வந்ததையும் நான் போட்டுருவேன். கண்டிப்பாக நான் போட்டுருவேன் எடிட் பண்ணி. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். போகிற வழியில் எல்லாருக்குமே வந்துட்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துட்டு போவோம். ஸோ இதில் நம்ம ரைட் கட் பண்ணால் இந்த இடம் கொஞ்சம் நம்ம பார்த்து போகணும் ஸோ இதுதான் வந்து திருச்செந்தூர் போகிற ரோடு. ஒரு ஸ்ட்ரெயிட் ஒரே ரோடு, தூத்துக்குடி அடுத்து நம்மளுக்கு திருச்செந்தூர். ஸோ நம்ம சேஃபாக போகணும். ஸோ இதில் வந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ணோம்னா முடியாது. ஸோ ஹெவி டிராஃபிக்காக இருக்குது ஸோ நம்ம அவசரம்ல தெளிவாக மெதுவாக போ. மெமரி கார்டு வாங்கணும் மெமரி கார்டு இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. கன்ஃபார்ம் வந்து நம்மளுக்கு மெமரி கார்டு வேணும். ஸோ நம்ம வந்து லெஃப்ட்டு கட் பண்ணணும். இந்த இடத்துல எப்போவுமே கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும் போல. ஸோ லெஃப்ட் ஒரே ரோடு ஜேம்சன் கோ. ஸோ மூக்கையூர் இதுதான் மூக்கையூர் ரோடு மூக்கையூர்னு சொல்லுவாங்க. நான் பீச் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் அழகாகவே இருக்கும். கொஞ்சம் அழகாகவே இருக்கும் நம்மளுக்கு.
எப்படி இருந்தா என்ன, நம்ம போய் பார்க்கறது நம்மளோட கடமை. ஸ்பீட் பிரேக்கர் அங்கங்கே வரத்தான் செய்யும். இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம பார்த்து சேஃபாக தான் போகணும். இதுக்கப்புறம் ஸ்பீட் பிரேக்கர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நானே ஒரே ஒரு டைம் வந்திருக்கேன். ஸோ உண்மையிலே வந்துட்டு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா நான் மோட்டோ விளாகிங் பண்ணுறது எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் ஆசை. ஏதோ பெருசாக நம்மளுக்கு வந்து சாதித்த மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே என்ன சந்தோஷம் வேணுன்ற மாதிரி தோணுது. எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டில் இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. நாம் இதே மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம போகிற வழியில் நம்ம வந்து சேஃபாக தான் போகணும். ஸோ இங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் வரும் முக்கையூர் அப்படின்ற ஊர். விவசாய நிலங்கள்லாம் நிறையா இருக்க தான் செய்யுது. விவசாயம் பார்க்க தான் செய்கிறாங்க நம்ம ஏரியா சைடு. மழையெல்லாம் வரத்தான் தெரியும். இங்கே வந்து வறட்சி மாவட்டம் அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இல்லை. வறட்சி மாவட்டம்லாம் கிடையாது. கருவேல மரங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. என்ன வெயில் டைமில் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும். மரங்கள் இல்லாததுனால இந்த ஏரியா கொஞ்சம் ஹீட்டை கொஞ்சம் இது பண்ணுது அவ்வளோதான். வேறு நம்ம சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை ஸோ பைக்கர்ஸ் யாரும் இதில் வந்திருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஃபுல்லாக நேராக ராமேஸ்வரத்தில் இருந்து வந்த வாக்கில் நேராக கன்னியாகுமரி போகணுன்ட்டு அப்படியே நான் வந்த ரோட்லேயே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவாங்க. இந்த சைடு அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்தாங்கன்னா ஜஸ்ட்டு ரொம்பலாம் நீங்கள் வந்து சிந்திக்கிற அளவுக்கு ரொம்பலாம் இருக்காது. ஜஸ்ட் நம்ம போனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அது ஈவினிங் டைம் நீங்கள் வெயில் அடிச்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். வெயில் அடிக்காமல் இருக்கவும் தான் நான் இந்த ஏரியாவுக்குள்ளே போயிட்டு நம்ம அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்கேன். கவர்மெண்ட் பஸ் இங்கே வேறு கக்கிட்டு போகுது. சாமி போகையா. ஸோ ஆக்சுவலி முக்கையூர் வந்துருச்சு. என்ன மழைகளை பெஞ்சிட்டா கொஞ்சம் ரிஸ்க்கு. நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு தோணுது. ரெயின் கோட் கொண்டு வந்திருக்கேன், அப்படியே கிளம்பிடலாம். ஸோ பெட்ரோல் பல்க்கும் இருக்குது நம்மகிட்ட. இப்போ பெட்ரோலும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ முன்னாடி இங்கே வந்து பெட்ரோல் பல்க் கிடையாது. இப்போ தான் ஒரு வருஷம் ஆயிருக்கும் போல் இந்த பெட்ரோல் பல்க் ஓப்பன் ஆகி. நம்ம வந்து ஒரு வருஷம் இருக்கும். ஸோ கிளைமேட்டுமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது எப்படியும் மழை வர்றதுக்கு 99% வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் மீனவன் அண்ணாவோட அந்த ஒரு செட்டு என்ன எப்படி ஆயிடுச்சு. ஸோ காடு இங்கே தான் இருந்தாங்க ஏன் இப்படி கிடக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு வருஷம் ஆச்சு. ஆனால் நல்லா இருந்தது. வேற எங்கிட்டாவது ஓப்பன் பண்ணியிருந்துருக்கலாம். அவ்வளோதான். நம்ம அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும். ஸோ ஆக்சுவலி உப்பளம் போட்டிருக்காங்க பாருங்கள் இது ஃபுல்லாமே உப்பளம் கடல் தண்ணியை வச்சு நம்ம கல் உப்புலாம் எடுக்கிறாங்கல்ல, கல் உப்பு, நைஸ் உப்பு எல்லாமே. அது தூத்துக்குடி சைடு போகும்போது உங்களுக்கு வந்து நிறையா தெரியும். நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுவேன். நம்ம வந்துட்டோம் முக்கையூர். அந்த கடற்கரை காற்று, நம்மளுக்கு கடற்கரை காற்று ஒன்றும் புதுசுலாம் இல்லை அந்த ஆனால் உண்மையிலே எனக்கு வந்து கடற்கரை காற்று வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதுலேயும் நைட் டைம்லலாம் நம்ம வந்தோம்னா அந்த பீச் காற்று வாங்கிட்டு அப்படியே உண்மையிலே வேறு லெவலில் ஃபீல் கொடுக்கும் அது. ஸோ இதுதான் பாலம் முகையூர் போகிறதுக்கான போகணும். அங்கே தெரியுது பாருங்கள் கடல். ஸோ இதில் இருந்து நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணால் நம்ம உள்ளக்க போய்க்கலாம். உள்ளக்க அந்த துறைமுகம் மாதிரி இருக்கும். ரொம்ப என்ன சொல்கிறது, இது மாதிரி இருக்காது. ஏதோ நான் வந்து இந்த இடத்த நம்ம போகிற வழியில் தானே இருக்குது, ஒரு டைம் பார்த்துட்டு போயிடலாம், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை ஸோ பனைமரங்கள் பாருங்கள், பனைமரங்கள் கடலோரத்தில் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். பனைமரங்கள் கண்டிப்பாக வந்து இருக்கணும் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலும் தயவு செஞ்சு வெட்டிடாதீங்க. ஏன்னா அது வந்து கூலிங்கை வந்துட்டு நல்லா கொடுக்கும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் அதுக்கு பக்கத்தில் போய் நின்ட்டோம்னா பயங்கர கூலிங்காக இருக்கும். ஆக்சுவலி நம்ம வந்துட்டோம் உண்மையிலேயே வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. இந்த டைமில் ஆள் இருப்பாங்களான்னு தெரியல. ஸோ நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே நம்ம திருச்செந்தூர் போகலாம். சரிங்களா? என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிங்க, சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.
நல்லா ரைட் பண்ணலாம். ஓகே. ஸோ போட்லாம் பாருங்கள் எவ்வளோ நிற்கிதுன்னு. நான் வந்து எப்போவும் வந்தது. புது பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரில, கல்லுக்கெல்லாம் இருக்குது. ஸோ உண்மையிலேயே வந்துட்டு வேற லெவலில் இருக்குது. குளிர் காப்பு வசதிகள் மெட்ரிக் டன்கள், எனக்கு அதெல்லாம் தெரியல ஒன்றும். ஓ, பனிக்கட்டி உற்பத்தி ஆலை சகோ, பனிக்கட்டி உற்பத்தி ஆலை. ஓகே, இதெல்லாம் நிறையா மாறிடுச்சு சகோ, எப்போவோ வந்தது நிறையா மாறிடுச்சு. ஸோ நம்ம மூக்கையூர் நெருங்கிட்டோம். மழை டைமில் நம்ம கடற்கரைக்கு வர்றது நம்மளுக்கு என்ன பயம். ஸோ உண்மையிலேயே சூப்பராக இருக்குது சகோ. ஸோ நம்ம இந்த இடத்துல வண்டியை நம்ம பார்க் பண்ணிவிட்டு அப்படியே மேலே இது போட்டுப்பாங்க சகோ, நடக்கிற மாதிரி நம்ம அதில் போய்க்கலாம். சரிங்களா?